நம்ம மேலே ஏறிட்டு குரங்கெல்லாம் நிறையா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பூச நாள். நான் ட்ரெயினில் தான் போகிறேன் இதுக்கு கோயிலுக்கு பத்திரிக்கைக்கு. கேடிஎம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இந்த 2 டேஸ்க்கு. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நிறையா தான். பட் ஓகே. அருமையாக அச்சடிக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டு நம்முடைய ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு பின்புறத்தில் இந்த முடி காணிக்கை மண்டபம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவும் நம்முடைய ஒரு தமிழக பொது தகவல். ஆலயம் என்பது நம்முடைய இடம் இல்லையா? திருத்தலம் இல்லையா? அந்த மகாமாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு காரணம் நம்முடைய தேவஸ்தானத்தின் தலைவர் திருப்பதி முடியாது, மொழியை விட முடியாது. அந்த மீறி இறுக்கி பிடிச்சுக்கணும். இது யார் நமக்கு சொல்வது? யார் சொல்லிக் கொடுப்பதில்லை, நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுடைய தைப்பூச நாளில் மேலே ஏறுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நாள் ஆள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக மேலே ஏறிட்டு அங்கே என்ன நிலவரம்னா அப்டேட் பண்ணுறேன். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. குரங்கெல்லாம் நிறையா இருக்கு. நான் கிம்பல் பாய்க்க மாட்டேன். குடிக்கிட்டு பேசினா பிரச்சனை, போன் எடுத்து வச்சிருவேன். ஏரியாச்சு. பால் குடம் ஊற்றுறவங்க மட்டும்தான் மேலே உள்ள கோயிலுக்குள்ளே போக முடியும். மற்றவங்கெல்லாம் வெளியேறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு. எமர்ஜென்சிக்கு மேலேயும் வச்சுருக்காங்க பூத்து அதுக்க.
எப்படி நான் மேலே வந்துட்டு முருகரை வீடியோ எடுக்காம போவேன். இது நான் பால்குடம் எடுத்தப்ப எடுத்த வீடியோ. அந்த இதோ உள்ள வீடியோ அவ்வளோ கிளியராக இல்லாதனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கேயே இருந்து இன்னொன்று கொஞ்சம் நேரம் மக்கள் கூட்டமாக வந்தாலும் வீடியோ எடுத்துருப்பான்னு தான் ஆசை. ஆனால் அப்புறம் இன்னும் நெரிசலுக்கு நம்மளே காரணமாயிரும்ன்றதுனால நான் கீழே இறங்கலான்னு முடிவு பண்ணேன். நிறைய பேர் ஒரு வாரத்துக்கு முன்னைக்கே எடுத்தனாலே ஒரு தெரில. இந்த தடவை கூட்டம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தைப்பூசம் அன்னைக்கு. நேரமாக ஆக மக்கள் இன்னும் நிறைய பேர் மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. மேபி ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே சரியான கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சரியான கூட்டமாக தான் இருக்கும். யாரையோ அட்டாக் பண்ண கிளம்பிடுச்சிங்க. வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நிறையா நல்ல நல்ல வீடியோஸ் கண்டிப்பாக இந்த சேனலில் இருந்து வரும். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. கிளம்புறதுக்கு முன்னுக்கு நான் நினச்சேன் ட்ரோன் தான் ஃப்ளை பண்ண முடியாத, அதை ஜாயன் வீலில் போயிட்டு எடுக்கலானே. பட் ஆனால் அதோட வியூ அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. ரொம்ப கோயிலுக்கு ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால ட்ரோன் அளவுக்கு தெரியாது. அதனால் தெரியல. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.